அநேகமாக வருகிற 2025 ஆண்டு புத்தாண்டு துறைமுக தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக துவங்குகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு இந்த மாத இறுதியில் புதிய அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு சம்பள பட்டியலும் சம்பளமும் வழங்கப்பட்டுவிடும். அதே போல வருகிற பொங்கல் தினத்தை முன்னிட்டு அனைத்து துறைமுக தொழிலாளருக்கும் ஒரே இன்ஸ்டால்மெண்டாக இந்த புதிய சம்பள உயர்வு ஒப்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய அரியர்ஸ் தொகை வழங்கப்பட இருக்கிறது என்கிற இந்த இரண்டு மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த காணொலியை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தொடர்களே, இந்த சம்பள உயர்வு ஒப்பந்தம் வெற்றி பெறுவதற்கு முழுக்க முழுக்க துறைமுக தொழிலாளர்களின் ஒன்றுபட்ட போராட்டம், தொழிற்சங்கங்களின் ஒற்றுமை, சம்மேளனங்களின் ஒற்றுமை இதுதான் காரணம் என்றால் அதில் எந்த அளவிற்கும் சந்தேகமில்லை. அதே போல இப்பொழுது தரப்பட இருக்கிற அந்த அரியர்ஸ் தொகையிலே துறைமுக தொழிற்சங்கங்களுக்கு, குறிப்பாக அகில இந்திய சம்மேளனங்களோடு இணைக்கப்பட்ட அந்த சங்கங்களுக்கு 3% மொத்த அரியர்ஸ் தொகையில் நன்கொடை தர வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். துறைமுக நிர்வாகம் தொழிற்சங்கங்களிடமும் அந்தந்த நிர்வாக தரப்பிலிருந்தும் புதிய படிவங்களை தந்திருக்கிறார்கள். அந்த படிவங்களிலே நீங்கள் கையெழுத்திட்டு உங்கள் சங்க பெயரை பதிவிட்டு தர வேண்டும். என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், தொழிற்சங்கங்கள் வலுவாக இருக்கிற காரணத்தால் தான் அது தொழிலாளர்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை மட்டும் வலு என்பது அல்ல, தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் வலுவாக இருக்க வேண்டும். அப்படி தொழிற்சங்கங்களை பொருளாதார ரீதியாக வலுவடைய செய்கிற பணியை நீங்கள் தான் செய்ய வேண்டும். 3% நன்கொடை தடுப்பதிலே தயவு செய்து யாரும் நீங்கள் அதில் அலட்சியம் காட்டக்கூடாது. அவரவர்கள் சார்ந்திருக்கிற அந்த தொழிற்சங்கத்திற்கு நீங்கள் 3% நன்கொடை தடுப்பதற்கான அந்த படிவத்தை உடனடியாக பூர்த்தி செய்து 3ஆம் தேதிக்குள் நீங்கள் வழங்கிவிட வேண்டும். தயவு செய்து தொழிற்சங்க நிர்வாகிகளோ ஆபீஸ் பேரர்ஸ் யாராவது வந்தால் அவர்களிடம் மனம் சுணுங்காமல் உங்கள் கோபத்தை காட்டாமல் அன்பு முகத்தோடு ஆதரவோடு 3% நன்கொடை கேட்டு வருகிற அந்த ஃபாரத்தில் நீங்கள் கையெழுத்திட்டு தர வேண்டும். மீண்டும் ஒரு முறை நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறது, அவரவர்கள் சார்ந்திருக்கிற சங்கத்திற்கு நன்கொடை தாராளமாக கொடுத்து உதவுங்கள். இதில் கரிசனம் காட்டாதீர்கள். இந்த 3% தொகை என்பது நீங்கள் வாங்குகிற முழு அரியர்ஸ் தொகையில் மிக மிக குறைந்த தொகைதான். 97% தொகையை நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள். இந்த புத்தாண்டில் நன்றாக குதூகலத்தோடு உங்கள் குழந்தைகள், மனைவி, பேரர், பிள்ளைகள், மகன், மகள் அனைவரோடும் கொண்டாடுங்கள் என்று சொல்லி இந்த 3% நன்கொடையை மீண்டும் ஒரு முறை நீங்கள் தருவதிலே தாராள மனசோடு இந்த ஃபாரத்திலே கையெழுத்திட்டு உடனடியாக தர வேண்டும் என்று உங்களை வெத்த பணிவன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.